வசனம் 3ஆம் வசனத்தை வாசித்து ஜெபம். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பானவராய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவன் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நாம் கண்களை முடிச்ச நம்பின் ஆண்டவரை வசனங்களோடு கூட அந்த பிள்ளைகள் உள்ளவர்கள் இடைப்படுவதாக பேசுவதாக ஆவியானவரை தெளிவின் ஆவியானவரை அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல வார்த்தைகளை பகுத்து போதிப்பீராக. தேவன் அந்த பிள்ளைகளோடு பேசினப்பா அந்த பிள்ளைகளை மறுரூபமாக்கும் ஆண்டவரை தேவனுடைய கிருபையில் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி செபிக்கிறோம். ஏமாற்றம் மேம்படுங்க. இயேசுவின் நாமத்துக்கு வேண்டிக் ஒரு ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவருடைய நாமத்துக்கு வந்து ஆண்டு நாமத்தினால் எப்படி வந்திருக்கிற மலை இயேசு நாமத்துக்கு வரவேற்கிற மலை. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவருடைய வேத வசனம் வேதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரர் பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்ப நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அதுக்கப்புறமாக பாருங்க, இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. அப்ப இனி எவ்விதமா இருக்க போறோம் என்று இனி வெளிப்படவில்லை, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருக்கும் என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இனி நாம் எவ்விதமா இருக்க போகிறோம் பாருங்க. ஸ்தோத்திரம். மரணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உண்டாகும். ஒருவேளை நம்ம வேற மாதிரி நம்ம இருப்போமா அப்படின்னு நமக்கு எண்ணங்கள் இருக்கும். நம்ம இப்போ தேவனுடைய பிள்ளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனிமேல் மரணத்துக்கு அப்புறம் இனி நம்ம இப்படி இருப்போம். சிலர் நமக்கு தெரிந்த ஒரு நண்பர் அவர் சொன்னாரு, என்ன ஒரு மனிதனுக்கு 7 பிறவி உண்டு. ஒரு பிறவியில மாடா பிறப்பான், மனுஷனா பிறப்பான், அப்புறம் எலியா பிறப்பான், அப்புறம் ஒரு செஞ்ச பாவத்தக்க ஒரு பிறவியா பிறப்பான் அப்படின்னு சொன்னாங்க. நம்முடைய சத்திய வேதம் என்ன சொல்கிறது? மனிதன் ஒரு தரம் பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் அவனுக்கு விதிக்கப்பட்ட கட்டளை. மனிதன் ஒரே ஒரு தரம் தான் பிறக்க முடியும். அதுக்கப்புறம் அவன் எலியாவோ அல்லது பாம்பாவோ பிறக்க முடியாது. அதுக்கப்புறம் அவன் செய்த பாவத்துக்கு நியாயத்திற்கு தண்டனை போய் பங்களிக்கும். ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவன் எப்படி இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இது எப்படி இருப்பான்னு கேட்டா, அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிற போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசிக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறதுனால, இயேசு கிறிஸ்து நேரடியா அவர் நம்மை சந்திக்க வரும்பொழுது, ஹல்லேலூயா, அடுத்து நம்ம மரித்து அவர் இடத்துக்கு போகும் பொழுது, ஹல்லேலூயா, மத்தியவனத்தில் அவர் நம்ம எடுத்துக்கொள்ள வரும்பொழுது நாம் அவரை தரிசிக்க கொள்ள அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருப்போம். கரங்களை ஆண்டு கண்டி செல்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு இருக்கிற வண்ணமாகவே, இயேசுவை போலவே நாம் இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு பன்றியாவோ நாயாவோ எலியாவோ நாம் பிறக்க மாட்டோம். ஹல்லேலூயா. இயேசு எப்படி இருப்பாரோ அப்படியே அவர் போல மறுரூபமாவோம். ஹல்லேலூயா. அதை குறித்து பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று எழுதுகிறார். நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. ஆகையினால பரலோகத்தில் இருக்கிற நம்ம என்ன செய்யணும்? இந்த பூமி குறிப்பில் அல்ல அப்படின்னு சொல்றாரு. 20ஆம் வசனம், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து வருகிறத நாம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எப்பொழுது வருவார்? ஹல்லேலூயா. எப்பொழுது வருவார் என்று சொல்லி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே அவருடைய எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார்? கீழ்ப்படியத்தக்கதாக எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிச்சிருக்கிறார். ஆனா இங்க எழுதப்பட்டிருக்கு பாருங்க. ஸ்தோத்திரம். நம்முடைய அற்பமான சரீரத்தை நம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய அற்பமான இந்த சரீரம் ஒருவேளை வியாதி உள்ளதா இருக்கும், இந்த சரீரம் பலவீனம் உள்ளதா இருக்கும், இந்த சரீரம் ஒரு அற்ப சரீரமா இருக்கும்.
ஆனா இந்த சரீரத்தை எப்படி மாற்ற போறாராம்? மகிமையுள்ள சரீரத்திற்கு. ஹல்லேலூயா. இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். அவருடைய சரீரம் எப்படிப்பட்டதா மாறப்போகுது? ஒரு மகிமையுள்ள சரீரமாக இயேசுவை போல மாறப்போகுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள் தாய் எப்படியோ அப்படியே பிள்ளைன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதே போல நம்முடைய ஆண்டவர் எப்படியோ அதே போல நாமும் கூட அப்படியே மாற போகிறோம். ஹல்லேலூயா. சோத்திரம். கோழி முட்டைக்குச்சு அடை பார்த்துட்டே இருக்குது. அப்போ அடை காத்துட்டு இருக்கிற முட்டைக்குள்ள கொஞ்சம் நினைச்சிச்சான், நம்ம இப்போ எப்படி இருக்கோம்? முதல்ல என்ன செய்யணும்? மஞ்சளாக இருந்தோம், வெள்ளைக்கருவாக இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உருமாறி எலும்பு தூரமாக மாறிக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நமக்குள்ள உயிர் வந்துருக்குது. நம்ம இன்னும் முட்டையிலிருந்து வெளியே வந்தப்பறம் நம்ம எப்படி இருக்க போகிறோமோ பயந்துட்டு இருந்துச்சு. முதல்ல எப்படி இருந்துச்சான்? குஞ்சு உள்ள வந்து மஞ்சளாக இருந்துச்சு, அப்புறம் வெள்ளைக்கருவாக இருந்துச்சு. அப்புறம் என்ன அதுக்கு துடி கழிச்சிட்டு இருந்துச்சு. அப்புறம் அதுக்குள்ள உயிர் வந்து அப்புறம் எலும்பு தூரமாக ஐயப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றா வளைச்சி என்ன செய்யும்? அரை ஜீவனாக இருந்தது. அப்புறம் முழு ஜீவனாகி அது உள்ள நினைச்சிட்டே இருந்துச்சு. நம்ம இப்படி முட்டையிலிருந்து வெளியே வரும்போது நம்ம இப்படி இருக்க போகிறோம் நினைச்சிட்டே இருந்துச்சோம். அது வெளியே வந்து பார்த்த பிறகுதான் ஒரு பெரிய கோழி இருந்துச்சான். அது தாய்க்கோழி போலவே சின்ன குட்டி கோழி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இந்த பூமியின் உருண்டைக்குள் நம்ம இருக்கிறோம். அவர் மேல பரிசுத்தாவியானவர் நம்ம மேல அடை காத்து கொண்டிருக்கிறான். அவருடைய பிரசனத்தை பரிசுத்தாவியானவர் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்துக் கொண்டு அவர் போல கொஞ்சமா மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தாய்க்கோழி முட்டை மேல அடை காத்து என்ன தன்னை போல பிறக்கணும், குஞ்சு தன்னை போல பிறக்கணும்னு சொல்லி அந்த முட்டைகள் மேல இந்த தாய்க்கோழி அடை காத்துக்கிட்டே இருக்குது. அடை காத்து 21 நாட்கள், அது சரியான நாட்கள் வந்த உடனே அடக்காக்க அந்த குஞ்சு உள்ள இருக்கிற என்ன வெள்ளக்கரும் மஞ்சக்கரும் அந்த தன்னை கோழியை போல உற்பத்தி பண்ணுது. ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவருடைய பிரசனத்தை நம்ம இருக்க நம்ம இயேசு போல மாறிக்கிட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்க யாரை போல மாறிக்கிட்டு இருக்கிறீங்க? பேயை போல மாறிட்டு இருக்கீங்களா? சாத்தான போல மாறிட்டு இருக்கீங்களா? வேற எதையாவது போல மாறிட்டு இருக்கிறீங்க? இயேசு போல ஒரு தெய்வீக சுபாவம், தெய்வீக ஒரு ஆசீர்வாதம், தெய்வீக பலன். ஹல்லேலூயா. தெய்வீகத்தை போல நம்ம காட்சியளிக்கணும். எல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இயேசுவே நன்றியா. சோதரம். இயேசு போல நம்ம மாறிக்கிட்டு இருக்கிறோம். இயேசு நம்ம மேல அவருடைய வார்த்தையை கொடுக்கிறார். இயேசு நம்ம மேல அவருடைய பிரசன்னத்தை அனுப்புகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல ஒரு அக்கினி அனுப்புகிறார். நமக்குள்ள இருக்கிற தேவ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அப்படியே உருவாக்கிட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ மாற நம்ம உள்ள ஒரு மனிதன், ஒரு தெய்வீக சுபாவம் உள்ள மனிதன் உள்ள இருக்கிறான். அவன் தான் ஆவிக்குரிய மனுஷன். அந்த மனிதன் யார்? அவன் இயேசு போல இருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக. ஹல்லேலூயா. இந்த சரீரம் ஒரு கூடு. இயேசு கிறிஸ்து வரனால நம்முடைய ஆவி போகும், நம்முடைய சரீரம் போகும். உயிரோட நம்ம சரீரம் போக நம்முடைய சரீரம் அப்படியே மகிமையுள்ள சரீரம் மாறிடும். ஹல்லேலூயா. ஒருவேளை அவங்க மறிச்சு போயிட்டாங்க, அல்லது அந்த ஆண்டவருக்கு தாமதமா இருந்து ஆண்டவர் ஏற்றுக்கொண்டவங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருவேளை நம்ம கூட மறைத்து போயிட்டா நம்ம பரதேசி என்கிற தேவனுடைய பரதேசியில போய் இலைப்பாரிக்கிட்டு இருப்போம். ஆனா வரும்பொழுது ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அங்க போய் இலைப்பாரிக்கிட்டு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது அவர்களும் உயிர்ப்பிக்கப்பட்டு உயிரோடு இருக்கிற நாம் கூட மற்றவர்களும் கூட ஆண்டவரோடு மத்திய வானத்துல கடவுளுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஹல்லேலூயா இயேசுவோடு கூட சேர்வோம். ஹல்லேலூயா. 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 சோத்ரம். பாடப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே கூடவே சேர்த்துக் கொள்வார். என் இயேசு வருவார், மேகங்கள் நடுவே கூடவே சேர்த்துக் கொள்வார். என்னை கூடவே சேர்த்துக் கொள்வார். தனனா 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 Hallelujah.
பரலோகம்தான் நம்முடைய பேச்சு. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு இந்த பூமியில் அல்ல, இந்த பூமி நமக்கு சொந்தமும் அல்ல. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு நம்ம போக போறோம், இயேசு ராஜ்யத்துக்கு. ஹல்லேலூயா. அப்ப இயேசுவை போல நம்ம மாற போகிறோம். யார போல மாற போறோம்? அதாவது அம்மா போலவா, அப்பா போலவா, அல்லது தம்பி போலவா, கணவர் போலவா, யார போல மாற போறீங்க? எல்லாரும் இயேசு போல மாற போறீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லாரும் இயேசு போல தேவதூதர் போல இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அங்க போய் கணவனே மனைவியே பிள்ளையே அது அந்த வேலை இந்த வேலை இந்த வேலை இருக்காது. இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் நம்ம அனுபவிச்ச நாம் இயேசுவின் முகத்தை போய் மறித்து அவர் சமூகத்தை பார்த்த உடனே அங்கே ஒரு என்ன செய்யப்படும், ஒரு விருந்து கொடுப்பான். ஆண்டவர் ஒரு ஜூஸ் மாதிரி சாப்பிட அது ஒரு இனிமையான ரசத்தை கொடுப்பான். ஹல்லேலூயா. அதை குடித்த உடனே நமக்குள்ள இருக்கிற பழைய எண்ணங்கள் எல்லாம் கோபங்கள் எல்லாம் நீங்கி போயிடும். ஒரே மன்னிச்சு பானா போன உலகத்தில் எவன் நம்ம கூட சண்டை போட்டானா அவனெல்லாம் மன்னிச்சு மறந்து, ஹல்லேலூயா, எவெல்லாம் நம்ம வேதனைப்படுத்தினவனெல்லாம் மன்னிச்சு, அதோட இந்த பூமியில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் நம்ம எண்ணாம ஒரு சந்தோஷமா சமாதானமா ஹல்லேலூயா 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 சந்தோஷமா ஹல்லேலூயா. அங்க பழைய குப்பான ஒரு நதி ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணீர் அடி தாங்கத்தை குடிச்சா போதும், ஜீவ தண்ணீர் குடி குடி ஜீவன் ஊறிக்கிட்டே இருக்கும். இங்க ஏன்டா என் ஜீவனை பிடிச்சு வாங்குற, ஏன்டா என் ஜீவனே போயிடும் போல இருக்குன்னு சொல்லி நம்ம நொந்துக்கிறோம். ஆனா அங்க போய் ஜீவ தண்ணீரை குடிக்க குடிக்க நமக்குள்ள ஜீவன் சந்தோஷம் அடே ஹல்லேலூயா பெருகிக்கிட்டே இருக்கு. அதான் இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிற இடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் அதிகம் புறப்பட்டு வரும். ஒருவன் தாகமாய் இருந்தால் எனக்கு வரக்கிறவன் அவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை இலவசமாய் கொடுப்பேன்னு சொல்றார். ஹல்லேலூயா. தாகமா ஓடி இருந்த இயேசு ஜீவ தண்ணீரை கொடுப்பார். அங்கு ஜீவ விருட்சத்தின் கனிகள் தொங்கும். 12 விதமான ஜீவ விருட்சத்தின் கனி வெளிப்படுத்த விசேஷம் 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா. 22 அதிகாரத்தில் சொல்றாரு. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த 22 அதிகாரத்தில் சொல்றாரு 12 விதமான ஜீவ விருட்சத்தின் கனி தங்குமா. ஹல்லேலூயா. அது இலைகள் மருந்தா, இலையை சாப்பிட்டா கூட நம்ம மருந்தா, அது ஆரோக்கியம் அடைகிறதுக்கு எதுவாக இருக்கும். ஒரு சாபம் இராது. பழைய சாபம், அந்த சாபம், போன சாபம், அப்பா அம்மா சாபம், முதலாளியர் சாபம், நம்முடைய சாபம், அல்லது அடுத்து பக்கத்து இருக்காருடைய சாபம், அல்லது அந்த சாபம், இந்த சாபம், செய்வன வச்சனுடைய சாபம், அதெல்லாம் எந்த சாபம் நம்ம அணுகவே அணுகாது. ஹல்லேலூயா. சொல்லுமா, அணுகாது அணுகாது ஒரு சாபமும் அணுகாது 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 ஒரு சாபமும் அணுகாது அணுகாது இசையா அணுகாது 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 ஒரு சாபமும் அணுகாது அணுகாது இசையா அணுகாது அணுகாது. ஹல்லேலூயா. 12 விதமான கனிகள். ஹல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 22 அதிகாரம். ஹல்லேலூயா. 2 வசனம், நகரத்து வீதி வந்திலே நதியின் இக்கரையிலும் 12 விதமான கனிகளை தர ஜீவவிருட்சம் இருந்தது. அது மாதந்தோறும் தன் கனியை கொடுக்கும். அந்த விருட்சத்தின் இலைகள் ஜனங்கள் ஆரோக்கியம் படைத்ததற்கு ஏதுவானது. இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு சாபம் நம்ம மேல இருக்காது. ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாயிரும். ஹல்லேலூயா. குட்டி இயேசுவை போல நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. சந்தோஷம், மகிழ்ச்சி, ஒரு சமாதானம், எல்லாரும் சந்தோஷமா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான இடத்துக்கு போக போறோம். ஆனாலும் இந்த பக்தன் யோவானுக்கு ஒரு கேள்வி உண்டாயிடுச்சு. என்ன கேள்வி உண்டாயிடுச்சு? நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு கூட எண்ணத்தோட அவர் எழுதுறாரு. ஆனாலும் அவர் சொல்லும்போது சொல்றாரு, நம்ம இனி எப்படி இருக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஆனாலும் சொல்றாரு, ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம்னு சொல்லி என்ன அவர் உள்ளத்துல பரிசுத்தாவியை அந்த வெளிச்சத்தை கொடுத்து எழுத சொன்னார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவர் அந்த கண்ணில் பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனா அவர் இருதயத்தை உணர்றார். அவர் வரும்பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவன் இருப்போம். ஹல்லேலூயா. அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவருக்கு எப்படி இருப்போம்? ஒப்பாய் இருப்போம். இயேசுவுக்கு ஒப்பாய் இருப்போம். ஹல்லேலூயா.
நீங்கள எப்படிப்பட்டவர்களா இருப்பீங்க? குட்டி இயேசுவோடு இருப்பீங்க. அல்லேலூயா. ஒருவேளை இப்ப நீங்க கள்ளத்தனமா சினிமா படம் பார்த்துட்டு இருக்கலாம், ஒருவேளை வாயில் கெட்ட வார்த்தையில பேசிட்டு இருக்கலாம், ஒருவேளை கண்டபடி நீங்க கோபப்பட்டு இருக்கலாம். ஆனாலும் இயேசு வெளிப்படும் போது எப்படி இருக்க போறீங்க? அதுக்குள்ள நீங்க மன்னிப்பு கேட்டு மனதில் இருக்குங்க. எப்படி நினைச்சிருக்காரு பாசிட்டிவ்ல இருந்தா கூட பலருக்கு பேரலாம்னு சொல்லிட்டு நினைச்சிடாதீங்க. அல்லேலூயா. இப்படி இருக்கலாம். ஆனா போக போக மாத்திட்டே வருவார் ஆண்டவர். அதெல்லாம் நீங்க விட்டு இயேசு போல வசனங்களை படிக்கணும். அவரை போல மாற போறோமா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரை போல மாற போறோம். அல்லேலூயா. இப்படிதான் ஒரு பெண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுட்டாரு என்ன செஞ்சாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்காரரை கேட்டு அந்த பெண்ணு கேட்குது, மாப்பிள்ளைக்கு என்னென்ன பிடிக்கும், மாப்பிள்ளைக்கு என்ன செய்யும், ஐஸ்கிரீம் பிடிக்குமா, அல்லது கறிக்குழம்பு பிடிக்குமா, அல்லது மீன் குழம்பு பிடிக்குமா, அல்லது கருவாடு குழம்பு பிடிக்குமா, அல்ல என்ன குழம்பு பிடிக்காது, அதெல்லாம் கேட்டுவாங்க. அவர் இப்படி பேசினா பிடிக்குமா, அவர் எப்படி பேசினா, அவர் எப்படி கோவப்படுவாரா, அன்பா இருப்பாரா, அவர் எத்தனை மணிக்கு எந்திருப்பாரு, எத்தனை மணிக்கு போவாரு, அது ஏன் கேட்குறீங்க பாஸ்டர்? கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடில பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு பேசி எல்லாவற்றையும் நைட்டு தூங்கி எந்திரிக்கிறது தவிர எல்லாவற்றையும் என்ன செஞ்சுறாங்க, பேசி படிச்சுறாங்க. அல்லேலூயா. அதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டு ஒரு பெண்ணு கேட்டு அப்படி என்ன செய்யுது, அந்த மாற்றுக்குது. அவருக்கு என்ன கடை பிடிக்கும், அதுக்காக போய் கடையில் போய் சேலையெல்லாம் வாங்கி வைக்கிறது. அல்லேலூயா. இங்கே சொன்னா எப்படி சீமெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கும், நான் அப்படி அன்னைக்கு உங்களை பார்க்கும்போது இப்படி சீவி இருந்தேனே, பிடிச்சிருந்துச்சா அப்படின்னா அப்படி இப்படி சீவி இருந்தேன், இப்படி நடந்தேனே அப்படி. அல்லேலூயா. அப்போ ஒரு சாதாரண ஒரு மாப்பிள்ளையே ஒரு பெண்ணு என்ன கேட்டு கூட திருப்பி வருது, இப்படிலாம் நீங்க செய்யாதீங்க சொல்லிட்டு நீங்க கத்தரை மட்டும் செய்யுங்க, கத்தரை மட்டும் கேட்டு அவரை போல மாறுங்க. வசனம் படிச்சு ஏசப்பா எப்படி இருக்காரு, அவரை போல மாறுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அதுக்கப்புறம் நீங்க கல்யாணம் முடிச்ச கூட அவர் சொல்றபடி எல்லாம் அப்படியே அவரை போல நீங்க மாறிடுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, திருநெல்வேலி தூத்துக்குடியில இருக்கிற ஒரு பெண் வாக்கப்பட்டு சென்னைக்கு வந்தாங்க. சென்னையில் போன பிறகு சென்னையில் இருக்கிற அவர் சுத்த ஒரு பிராமணில இருந்து ரசிக்கப்பட்டவர். அவருக்கு மீன் வாடையே ஒரு பொருள் பிடிக்காது. ஆனா போன பெண்ணுக்கு மீன் இல்லாம சாப்பிடலாம். மீன் இருந்தா தான் சாப்பாடு உள்ள இறங்கும், மீனும் கருவாடு. ஆனா கட்டி கொடுத்த மாப்பிள்ளை சுத்த பிராமணில ரசிக்கப்பட்டவர், மீன் கருவாடு அதெல்லாம் கூட வருது. அப்ப வேண்டாம். அப்ப ஒரு பாஸ்ட் பேசுறாரு, இங்க உள்ள பாஸ்ட் அவங்க தலைக்கு பாஸ்ட் அவங்க அப்பா வச்சுட்டு பேசுறாரு, என்னம்மா உனக்கு என்ன மீன் தான் பிடிக்குமே, இப்ப எப்படி என்ன அதையும் கேட்குறீங்க, இங்க வந்ததுல தான் மீனே நான் மறந்துட்டேன், கருவாடையே நான் மறந்துட்டேன், இப்ப வீட்டுக்காரர் எதை சாப்பிட்றாரோ நான் வெஜிடேரியனா மாறிட்டேன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஒரு கணவருக்காக மனைவி மாற்றிக்க. அல்லேலூயா. நம்ம மாற வேண்டாமா? நம்ம இயேசுக்கு சாயல் கொப்பா அவரை போலவே மாற வேண்டாமா? அல்லேலூயா. சோத்திரம். இன்னொரு மாப்பிள்ளை கொண்டு இருந்தாலும் அவர் கல்யாணம் முடிச்சுக்கன்னா மாப்பிள்ளைக்கு ஃபாரின்ல வெளிநாட்டு வேலை கிடைச்சிச்சு. வெளிநாட்டில் வேலை கிடைச்ச உடனே மாப்பிள்ளை மனைவியும் சரி கூட்டு குறைஞ்சது போய் பார்த்து வீடெல்லாம் செட் பண்ணிட்டு நல்ல வேலை, நல்ல ஜாப், நல்ல பணம், அங்கே நல்ல வசதி, காரு பங்களா எல்லாம் முடிச்சிட்டாங்க ஃபாரின்ல. இந்த பொண்ணையும் கூட்டு போயிருக்கிறாரு. பொண்ணு போய் இருந்து ஒரு மாசம் தாக்கு பிடிச்சிருக்கு. ஒரு மாசத்துக்கு முன்னாடி எனக்கு இந்த ஊரே பிடிக்கல, இந்த இடமே பிடிக்கல, ஏன் உங்க ஊருக்கு நான் போகவே ஆவேன், எங்க தமிழ்நாட்டுக்கு போகவே ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சிருக்கான். அப்ப பெரியவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, என்னம்மா உனக்கு எல்லாம் பாரு, கார் இருக்கு, பங்களா இருக்கு, வெளிநாடு சூப்பர் நாடு, இந்த நாட்டை விட்டு இங்கே வரேன்னு சொல்றேம்மா, அவருக்கு அங்கதான் அவருக்கு நல்ல வேலை கிடைச்சு நல்ல சம்பளத்தில் இருக்கிறாரு, எப்படிம்மா? என்னங்கய்யா இங்க ஒரு படம் கூட பார்க்க முடியல, படத்தை போட்டா வேற கிச்சு கிச்சு கிச்சுன்னு பேசுறாங்க, ஒன்றும் புரிய மாட்டேது. எங்க ஊர்ல நான் டெய்லி ஒரு படம் பார்க்க நம்ம இருக்க மாட்டேன், அதான் தமிழ் பேசுற படம் எனக்கு தமிழ் பேசுறதா புரியும், எனக்கு ஊருக்கு அழைப்பு கொடுங்க. ஏமா கணவர் முக்கியமா படம் யாரும் போங்க, கணவராது கணவர் ரெண்டாயிரம், எனக்கு படம் தான் முக்கியம், அதனால என்னை ஊருக்கு அழைப்பு வைங்க கேட்டுச்சான். பாருங்க, எல்லாரும் இப்படிப்பட்ட பெண்ணாஞ்சலி தலை அடிச்சுட்டாங்க. பாருங்க ஒரு படம், ஒரு ஒரு காரியம், கணவர் கூட முக்கியம் அல்ல, வாழ்க்கை முக்கியம் அல்ல, ஆனா இது முக்கியமா நம்ம இப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம
நம்முடைய வாழ்க்கை இயேசு போல மாறணும். அல்லேலூயா. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், என் பாட்டு மாறணும், ஐயா உண்மை போலவே. பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும், பாட்டு மாறணும், ஐயா உண்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் அருமை நேசரே. நடை மாறணும், என் உரை மாறணும், சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். நடை மாறணும், என் உரை மாறணும், என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும். மாறவே ஆசைப்படுகிறேன், மாற்றிவிடும் அருமை நேசரே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. உம்மை போலவே, உம்மை போலவே. மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. கண்களை மூடி, ஏசப்பா என்னை போல மாற்றிவிடுங்க. எல்லாம் சொல்லணும், ஏசப்பா என் பேச்சு மாறட்டும், என் செயல்கள் மாறட்டும், என் நடை மாறட்டும், என் உடை மாறட்டும், அன்றைய வாழ்க்கையே மாறட்டும். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர. ஒரு படத்துக்காக தனக்கு கொடுத்த எல்லா வாழ்க்கையும் விட்டுவிட்டு போகிற பெண்ண போட அல்ல. அல்லேலூயா. கணவர் கேட்ட மாதிரி தன் நினைத்து கொடுக்கிற அந்த பெண்ணை போல, இயேசு போல, இயேசுவாகிய ஆண்டவரே நீர் என்னுடைய அல்லேலூயா மனவாளர், நம்மை போல மாறணும் அப்பா. அல்லேலூயா. நான் பரலோகத்தில் போய் குடியிருக்க போகிறேன், அதற்கு என்னை மாற்றிவிடுங்க. அல்லேலூயா. பரிசுத்தமாய் மாற்றுங்கப்பா. நம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரோடு பேசும் அந்த ஆசிரியர் இயேசு நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. சார் நீங்க வீட்டுக்கு போய் உங்க கோபங்களெல்லாம் மாறி, அல்லேலூயா, வாழ்க்கை எல்லாம் மாறி. அல்லேலூயா. பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு ஒப்பாய் இருக்கிறோம் வெப்போம் என்று அறிந்திருக்கிறோம். ஒப்பாய் இருப்போம், அவருக்கு ஒப்பாய் இருப்போம், அவரை போலவே இருக்கும். அல்லேலூயா. தேவதூதனை போல இருக்க மாட்டோம். தேவதூதருக்கு 2 ரெக்கைகள் இருக்கும், அவங்க போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டு வருவாங்க. தேவதூதர், அதாவது தேவதூதர் போல ஒரு பிரசன்னம் நம்ம மேல இருக்கும். ஆனா தேவதூதர் போல இருக்க மாட்டோம். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு போல இருக்கும். அல்லேலூயா. இயேசு போல அவருக்கு ஒப்பாகவே இருக்கும். ஏன்னா இப்பவே தேவ சாயலாகவே மனுஷன் இப்பவே இருக்கான். இப்ப யாருடைய சாயலா இருக்கிறோம்? தேவ சாயலாக தான் நம்ம இருக்கோம். தேவனுக்கு தேவன் நம்மளை போலவே இருக்காங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவருக்கும் நம்மளை போல கை இருக்கிறதுனால நம்மை போல உண்டாக்குவோம்னு சொல்லி தேவனை போல உண்டாக்கிட்டாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப அவரை போல இருக்கிற நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று இங்கே சொல்லுகிறார். 3ஆம் வசனம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். என்ன பாயிண்ட் வர்றாரு பாருங்க. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை, இப்படிப்பட்ட நம்பிக்கை, அவரை போலவே இப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிற நாம், அப்படிப்பட்ட நம்பிக்கை உடையவர்களாகி நாம் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். அப்ப இயேசு போல நம்ம மாற போறோம். அப்ப இந்த பூமியிலே நம்ம என்ன செஞ்சுக்கணும்? தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தங்கள், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை நாம் இந்த நினைச்சணும் கழுவி. இப்ப வீட்டோட வெளியே போறீங்க, மண்ணு கல்லு தூசி மற்ற தூசி எல்லாம் வந்து அடையும். அப்ப வீட்டுக்குள்ள வரும்போது காலை கழுவுறோம், கை கழுவுறோம். அப்ப நம்ம சுத்தம் பண்ணி கழுவுறோம். அல்லேலூயா. சுத்தம் பண்ணிட்டு வீட்டுக்குள்ள வரும். ஒரு கண்டகடை இருந்துச்சு, சாக்கடை இருந்துச்சிருப்போம், அல்லது சகதி இருந்துச்சிருப்போம், ஏன்னா மழை பெஞ்சிருப்போம். அப்படிப்பட்ட நேரத்தில் நம்ம வரும் பொழுது நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வரோம். அதே போல இயேசு கிறிஸ்துவானவருடைய பரலோகத்தில் நம்ம போக போறோம். அப்ப நம்ம சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். இயேசு எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அவர் சுத்தமுள்ளவராக இருக்கிறது போல நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? சுத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் அசுத்தமா இருந்தா அவர் எப்படி தெரிஞ்சாருன்னா நம்மளும் எப்படி தெரியலாம். இயேசு கல்யாணம் முடிச்சு பல மனைவிகள் வச்சு பல கண்டல் எல்லாம் சுத்தமா பேசிக்கிட்டு தெரிஞ்சாரா? நம்முடைய ஆண்டவர் சுத்தமுள்ளவர், இயேசு சுத்தமுள்ளவர், இயேசு பரிசுத்தமுள்ளவர். அல்லேலூயா.
மகா பரிசுத்தர். அல்லேலூயா. அவரை பத்தி பேசுறதுக்கே நாவெல்லாம் புதுசு. அல்லேலூயா. அவ்வளவு பரிசுத்தமுள்ள தேவன். அதே போல நம்மையும் சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். நம்ம சுத்தமாக்கி கொள்ள வேண்டும். அவர் மேல எந்த ஒரு குறையும் நம்ம சொல்ல முடியாது. அவர் ஒரு பண ஆசையோடு சொல்ல முடியாது. இயேசு பணத்தை என்ன செய்ய பணத்தை பயன்படுத்தினார். அல்லேலூயா. சோத்திரம். இயேசுவுக்கு ஆண்டவர் காணிக்கொண்டு கொடுத்தாங்க. அதெல்லாம் செலவழிச்சு. அவர் மேல பண ஆசை இல்லாதவர், மண் ஆசை இல்லாதவர், நிலத்தெல்லாம் வாங்கணும், அவங்க அப்படி ராஜாவா இருப்பேன் பூமி இருந்தேன் அப்படி. அவர் தாழ்த்தினார். தன்னை தாழ்த்தி சீடருடைய கால்களை கூட கழுவினார். அவர் தாழ்த்தினார். அல்லேலூயா. அவரிடத்தில் பெருமை இல்லை. அவரிடத்துல வீணான கோபங்கள் இல்லை. அவர் என்ன செய்த பூமியில தனக்கென்று அவர் வாதாடவில்லை. அல்லேலூயா. அவர் என்ன செய்ய அவரிடத்தில் பொய் இல்லை, அவரிடத்தில் வஞ்சனை இல்லை, அவரிடத்தில் தீமை இல்லை. அல்லேலூயா. அவர் சுத்தமுள்ளவராய் இருந்தார். அவர் நம்ம சுத்தமுள்ளவராய் இருந்தது போல நம்மையும் என்ன செய்யணும், அதே போல மாற்றிக்கொள்ள வேண்டும். அதெல்லாம் முடியாதுங்க. நாம பூமியில இருந்தோம், இயேசு இருந்து பரலோகத்திலிருந்து வந்த ஒரு கடவுள். ஆனா அப்படி இருந்தா சொல்றோம். ஆனா இயேசுக்குள் இருந்த வல்லமை, இயேசு கிறிஸ்து அதே வல்லமை நமக்குள்ளே கொடுக்கிறார். இயேசுக்குள் இருந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். அதை நம்மளும் வாழ முடியும், பரிசுத்தமாய் வாழ முடியும். நம்மளும் சுத்தமுள்ளவர்களாய் மாற முடியும். நம்மை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சொல்றாரு, அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். நம்ம சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். சுத்திகரிப்பு எங்கே உண்டாகிறது? இயேசு கிறிஸ்து நம்மளை சுத்தமாக்குற ஒரு சுத்தம் ஒன்று இருக்கிறது. நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நீங்க குடிக்கிறது சின்ன பிள்ளையா இருக்கும்போது அம்மா குளிப்பாட்டிடுச்சு. கொஞ்சம் பெரிய பையனா கொஞ்சம் வாழை பையன் வரும்போது, கொஞ்சம் பெரிய ஆள் வரும்போது எப்பயுமே அம்மா குளிப்பாட்டிட்டு இருக்குது, அப்பா குளிப்பாட்டிட்டு இருக்காரா? இல்லை. நம்மையே நாம் குளித்துக் கொள்வோம், நம்மை சுத்தமாக்கி கொடுவோம். அதே போல ஒரு ஆரம்ப ஸ்டார்டிங்ல ஆண்டவர் சுத்தமாக்கிட்டார். அவர் ரத்தத்தை இருந்தால் நம்முடைய பாவங்களெல்லாம் கழுவி சுத்திகரிச்சுட்டார். இப்ப நம்ம அவருக்குள்ள கிறிஸ்துக்குள்ள கொஞ்சம் வளர்ந்துட்டோம். இப்ப பாவம் நம்மை அணுகாதபடி, நம்மிடத்துல பாவம் இருக்குமேனா அதை எடுத்து போட்டு, என்ன பாவங்கள் உள்ள வரும் அதை எடுத்து போட்டு அதை தடை செய்து, வர்ற பாவத்தெல்லாம் தடை செய்து நம்மளை பரிசுத்தமா தன்னை சுத்திகரித்துக் கொண்டு அப்படியே நடக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். தன்னை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். சுத்திகரிக்கப்பட்டால் தான் இயேசுவோடு நாம் மாற முடியும். நம்மிடத்தில் என்ன பாவங்கள் இருக்கிறது, நம்மிடத்தில் என்ன அசுத்தங்கள் இருக்கிறது பாருங்க. 1 தீமோத்தேயு புஸ்தகத்திலே பவுல் எழுதுகிறார், சுத்தமாக்கப்பட்ட பாத்திரம் தான் எஜமானுக்கு பிரயோஜனமான பாத்திரம் என்று அவர் எழுதுகிறார். நீங்க எடுத்துக்கொண்டு வாசிங்கள். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒரு பெரிய வீட்டிலே ஒன்றும் வெள்ளியுமான பாத்திரங்களும் இல்லாமல் மரபு மண்டமான பாத்திரங்கள் உண்டு. அவைகளில் சில கணத்திற்கும் சில கணவனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கணத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். அல்லேலூயா. சோத்தங்க சொல்றாரு, ஒருவன் தன்னை இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டான். அவர் சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் எஜமானுக்கு எப்படிப்பட்ட பாத்திரமா இருப்பான்? உபயோகமான பாத்திரமா இருப்பான். அவன் பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமா இருப்பான். அல்லேலூயா. நீங்க எஜமான் கையில் வர வேண்டுமா? பரம எஜமான இயேசுவின் கையில் வர வேண்டுமா? அவர் எடுத்து பாத்திரத்தை எடுத்து குடிக்க வேண்டுமா? அல்லேலூயா. அந்த பாத்திரம் சுத்தமாக்கப்பட்டதா, பரிசுத்தமாக்கப்பட்டதா, உபயோகம் உள்ள பாத்திரமா இருக்கு. அல்லேலூயா. சில பாத்திரங்கள் குப்பை தட்டில கிடக்கும், ஆகாத பாத்திரம் குப்பை தட்டில போட்டுரும். சில பாத்திரத்தில் போட்டு மூடிடும், வேண்டாம், யூஸ்லெஸ். அப்ப இவையெல்லாம் சுத்திகரிக்கப்படாத அதே போல நீங்க அழுக்கா இருந்தீங்கன்னா, நீங்க அசுத்தமா இருந்தீங்கன்னா கடவுள் ஆண்டவர் போட்டு மூடிடுவார். போட அதெல்லாம் குப்பையில போட்டு மூடிடுவார். அப்ப நீங்க சுத்தமா இருந்தீங்கன்னா ஆண்டவர் தன்னுடைய கரத்தை எடுப்பார். இது சுத்தமான பாத்திரம், இது எனக்கு பிரோஜனமான பாத்திரம். ஒரு ராஜா எடுத்து கப்பில் குடிக்கிற அப்ப என்ன செய்யும், அந்த கப்பை கழுவுவாங்க. நல்லா கழுவி சுத்தம் பண்ணி, தங்க கப்பா கூட இருக்கலாம், அது என்ன செய்யும், எந்த விதமான ஒரு புள்ளி கூட இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு சுத்திகரித்து அசுத்தமாக்கப்பட்ட எஜமான். அதே வேலைக்காரன் சில பாத்திரத்தை எடுத்து குடிப்பான். வேலைக்காரன் எப்படி தான் போட்டு ஆக்காரம் ஆர்வம் பிடிச்சிருப்பான். ஆனா நீங்க யார் கையில போகணும்? ஏசப்பா கையில போகணும்.